கிமு 1ஆம் நூற்றாண்டிலேயே இந்த மலைக்கு பேர் யானைமலை தான். அது இந்த கல்வெட்டிலே வருது. சைவமும் வைணவமும் உருவ வழிபாட்டுக்குள் வர தொடங்கிய உடனேயே சமணர்கள் தன்னை நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் நாமளும் உருவ வழிபாட்டுக்குள்ள வந்து ஆக வேண்டும் என்ற அடிப்படையில தான் சமணமும் உருவ வழிபாட்டுக்குள்ள வர தொடங்குது. மழை பெய்யக்கூடிய காலகட்டத்தில் தண்ணி விழுகாம இருக்கிறதுக்காக இது போடப்பட்டது. பாதந்தான் ஏரி ஆரிதன் அத்துவாயி அரட்டகாய்வன் இங்க வரைக்கும் வருது இந்த கல்வெட்டு. சமண மதத்துக்கு சற்று வீழ்ச்சி வந்திருக்கு. அதன் அடிப்படையில் உத்தமபாளையத்தை நோக்கி போனதாகவும், உத்தமபாளையத்துல சிற்ப தொகுதியில் அங்க கிடைக்குது. பட் அங்க தமிழ் கல்வெட்டு கிடைக்கல. அது சீமன் சொன்ன மாதிரி உனக்கு என்னப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடக்கூடாது. எனக்கு தெரிந்த செய்தி இந்த இடத்துல வந்து நாலடியார் எழுதல. மண்மரபு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தொல்லியல் இடத்துக்கு தான் வந்திருக்கோம். மதுரையில் இருக்கக்கூடிய ஆனைமலை அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த ஆனைமலையினுடைய சிறப்பு என்ன, இந்த மலையினுடைய உச்சியில் இருக்கக்கூடிய தமிழி கல்வெட்டு சொல்லக்கூடிய செய்திகள் என்ன, அந்த குகைக்குள்ளே வாழ்ந்த சமண துறவிகளை பற்றியும், அவங்களுடைய வாழ்வியல் முறை, அவங்களுடைய சமணத்துடைய வாழ்வியல் நெறிமுறை எப்படி இருந்துச்சு அப்படின்றத பற்றியும் நமக்கு வந்து இன்றைக்கி பேசுகிறதுக்காக மதுரை அரசு அருங்காட்சியகத்தினுடைய காப்பாட்சியர் முனைவர் மருதுபாண்டியன் ஐயா அவர்கள் நம்ம இடத்துல வந்திருக்காங்க. இன்றைக்கி நமக்கு வந்து மண்மரபுக்கு நிறைய விஷயங்களை சொல்ல போகிறாங்க. தொடர்ந்து வாங்க, ஐயா என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். யானைமலை சமண படுகை பார்க்க போயிட்டுருக்கோம். மலை உச்சியில் இருக்கேன். செம்ம வியூ. ஆனைமலை தமிழ் பிராமி கல்வெட்டுகளை பார்க்கலான்னு வந்திருக்கோம். தேங்க்யூ. மதுரையில் இருக்கிற ஆனைமலை தமிழ் பிராமி கல்வெட்டு. இந்த ஊர் கிராம மக்கள் இந்த ஆனைமலையை பாதுகாத்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கை தட்டிடுவோம். இன்னைக்கு இல்லைன்னா இந்த ஆனைமலை நம்ம இருக்காது. அந்த மாதிரி அவங்க போராடி கிட்டத்தட்ட 1 வருஷமா போராடி இதை காப்பாத்தி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால மக்களுக்கு வாழ்த்துக்கள். 1. 2வது, இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு அரிய மாணிக்கம், ஒரு அரிய வைரக்கல் வந்து நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்காரு. அவர் கிடைச்சதே பெரிய விஷயம். ஏன்னா அவர் வந்து பிஸியா இருப்பாரு. இப்ப கூட சொன்னாரு அவர் யாருன்றத கடைசியா சொல்லுவேன். ஏன்னா மாணிக்கா முத்து எது வேணா சொல்லிக்கலாம். ஏன்னா அவருடைய பேரு மருதுபாண்டியன். இவர் வந்து முனைவர் மருதுபாண்டியன் அவர்கள் வந்து எந்த ஊர்னா, அவர் வந்து இங்க அரசு அருங்காட்சியகத்துல காப்பாட்சியராக பணி செய்யறாரு. பல அரிய பணிகள். நேத்தி கூட இப்பதான் சொன்னார், இது 7வது முறையே நான் ஏறி வர வேடம். நேத்தி தான் சிங்கப்பூர் வேற யாரையா கூப்பிட்டு போனேன். அப்புறம் நேத்தி சிங்கப்பூர் மாணவர்களை கூப்பிட்டு வந்தேன் அப்படிலாம் சொன்னாரு. அதனால நீங்க இவருடைய பயன்படுத்திக்கலாம். உங்களுடைய மாணவர்கள் யாரா இருந்தா அவங்கள வந்து இவர்கிட்ட கேட்டுட்டு அவரை வந்து நீங்க கூப்பிட்டு, அவர் அவைலபிளா இருந்தா நீங்க பயன்படுத்திக்கலாம். வணக்கங்க, பேசுங்க. இல்ல, மதுரைக்காரனுக்கு கையே கத்தி வாயே மைக்கு. என்ன, என் பேரு முனைவர் மருதுபாண்டியன். மதுரை மாவட்ட அரசு அருங்காட்சியகத்தினுடைய மாவட்ட காப்பாட்சியர். இந்த மண்ணோட சேர்ந்தவன் தான். நானும் தொல்லியல் துறையில் ஓராண்டு முதுகலை பட்டய படிப்பு படிச்சிருக்கிறேன். ஒரு 5 வருட காலகட்டங்கள் கல்லூரியில் பேராசிரியராகவும் பணி செஞ்சுருக்கிறேன். இருந்தாலும் ஆண்டவன் அடித்த மணி அருங்காட்சியகத்துறைக்குன்னு இருந்திருக்குது. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அங்கே தான் வந்துச்சு. ஆமாம், அப்படி ஆகிப்போச்சு. நமக்கு அருங்காட்சியகத்துறையில் காட்சி கூட விளக்குனராக பணியில் சேர்ந்தேன். ஆரம்பமே வந்து நிறைய பேர்கிட்ட பேசக்கூடிய பணி தான். ஃபாரினர்ஸ் முதற்கண்டு எல்லாரோடையும் சேர்ந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்போடு தான் இந்த பணியில் நான் சேர்ந்துட்டு
பின்னாடி திருவாரூர் அரசு அருங்காட்சியகம், நாகப்பட்டினம் அரசு அருங்காட்சியகம் போன்ற அருங்காட்சியகங்களை மாவட்ட காப்பாட்சியராக பணி செஞ்சுட்டு ஏறக்குறைய ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஐம்பொன் சிலைகளை எல்லாத்தையும் பூமியிலிருந்து எடுத்து அதை கொண்டு போய் அரசுக்குள்ள கொண்டு வந்து சேர்த்துருக்குறோம். அது போக இப்போ தற்பொழுது மதுரை, தேனி, தஞ்சாவூர் சரஸ்வதி மஹாலில் கியூரேட்டர் ஃபார் டிசைன் அண்ட் டிஸ்பிளே ஆகவும் பணி செஞ்சு கொண்டு இருக்கிறேன். ஏறக்குறைய நான் படித்ததெல்லாம் வரலாறு தான். ஆமாம், வரலாறு படித்தா நடுத்தரில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வரலாறு படிச்சுட்டு ஊராக பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு வகையில் நான் எனக்கு நல்லதாக இருக்குன்னு போல தெரியுது. உச்சிக்கு வந்து நிற்கிறேன் என்ற அடிப்படையில் உங்களை எல்லாத்தையும் இன்றைக்கு ஆனமலை மேலே பார்க்குறது மிகப்பெரிய எனக்கு ஒரு சந்தோஷம். ஆனால் நாங்கள் எந்த டூர் ட்ரிப்பு போட்டாலும் சரி ஒரு 3 மலைகளை கண்டிப்பாக தவிர்த்துருவோம். 3-4 மலைகளை. அதில் முதல் மலை ஆனைமலை. ஓகேவா? ஆனைமலை, மாங்குளம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிடாரிப்பட்டி என்று சொல்லக்கூடிய அழகர் கோயில், மேட்டுப்பட்டி, இன்னும் சேர்க்க போனால் கீழக்குயில்குடி. கீழக்குயில்குடியில் தமிழ் கல்வெட்டை பார்க்கணும்னா இன்டீரியராக போகணும். மேக்சிமம் இந்த 5 இடங்களே நாங்கள் தவிர்த்துருவோம். ஆனால் மேடம் போட்ட பிளான் ஓப்பனிங் எடுத்ததுமே ஆனைமலையாக இருந்துருச்சு. தொடர்ச்சியாக இது 7வது நாளாக ஆமாம், தொடர்ச்சியாக இது 7வது நாளாக இந்த மலையில் நான் ஏறிக்கி இருக்கிறேன். இந்த வாரத்தில் மட்டும் இந்த மலையை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாடலை மட்டும் சொல்லிட்டு அப்படியே உள்ளுக்குள்ள வந்துடலாம் இருக்கேன். பரங்குன்றம், ஒருவகம், பப்பாரம், பள்ளி, யருங்குன்றம், பேராந்தை, யானை, இருங்குன்றம், என்றட்டும் எடுத்தியம்ப வல்லாருக்கு சென்றட்டுமோ பிறவி தீங்கு என்று சொல்லி யாப்புரங்களை விருத்தி வர சொல்லுது. மதுரையை சுற்றி 8 பெரிய சமண குன்றங்கள் இருந்தது அப்படின்றாங்க. அதுல முதல் சமண குன்று பரங்குன்றம், இங்கிருந்து பார்த்தாலே தெரியும், திருப்பரங்குன்றம். ஒருவகம், திருவுருவாக மாதேவி பெரும்பள்ளி என்று பராந்தக வீரநாராயணனுடைய பேர் காலத்துல வந்த ஒரு பள்ளிக்கூடம் கீழக்குயில்குடி. அங்கதான் ஜெகமேதந்திரத்தினுடைய முதல் பாடலே நடக்கும். டசக்கு டசக்கு டசக்குண்டு, என்ன வேணா நடக்கட்டும், சந்தோஷமா இருப்போம் என்று. பப்பாரம், அந்த மலை இன்னைக்கு வரைக்கும் எங்க இருக்குன்னு தெரியல. ஆமா, பப்பாரம் என்ற மலை இந்த மதுரைக்கு சுத்தி தான் எங்கனே இருக்குது. ஆனா அது எங்க இருக்குன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல. பள்ளி, குரண்டி திருக்காட்டாம்பள்ளி என்ற ஒரு ஊர் மதுரையிலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இன்னைக்கு அந்த ஊர்ல போய் பார்த்தீங்கன்னா மலைத்தொடரே கிடையாது. சுந்தரபாண்டியன், வீரபாண்டியன் இறந்ததற்கு பிறகு அவனுடைய அண்ணனுடைய நினைவாக பள்ளிப்படை கோயில் எடுப்பதற்காக பள்ளிமடம் என்ற இடத்துல வந்துட்டு ஒரு கோயிலை கட்டினான். அப்படி கட்டுறதுக்காக குரண்டி என்ற ஊர்ல இருந்த மலையை ஃபுல்லாக உடைச்சு திருச்சுழிக்கு பக்கத்துல போய் பள்ளிப்படை கோயிலை கட்டிட்டான். அதனால இன்னைக்கு அந்த ஊர்ல மலைத்தொடர் இல்லை. ஆனால் அந்த குரண்டி திருக்காட்டாம்பள்ளி என்ற ஊரை நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணியாச்சு. யருங்குன்றம், அந்த மலை இன்னைக்கு எங்க இருக்குன்னு தெரியல. பேராந்தை, அந்த மலை எங்க இருக்குன்னு தெரியல. அதற்கடுத்து யானை, அது மேலதான் இப்ப நீங்க உட்காந்துருக்கிறீங்க. அதோட தும்பிக்கையில உட்காந்துருக்கிறீங்க. யானையினுடைய பேக் சைடு அந்த சைடு இருக்கு. அதனுடைய தும்பிக்கை போர்ஷன்ல நீங்க உட்காந்துருக்கிறீங்க. இருங்குன்றம், திருமால் இருஞ்சோலை என்று சொல்லப்படக்கூடிய அழகர் கோயில் ஏற்ற மாதிரி இந்த சைடு இருக்குது. இருங்குன்றம் அந்த பேர்ல தான் இன்னைக்கு கிடாரிப்பட்டி என்ற ஊராக அந்த மலையினுடைய ஒரு பகுதியில இருக்கு. அப்ப யாப்பருங்கல விருத்தி உரை சொல்லப்படக்கூடிய 8 பெரிய சமண குன்றங்கள் இந்த மதுரையில இருப்பதோடு இல்லாம அதோட சேர்த்து சில மலைத்தொடர்கள் இந்த மதுரையை சுத்தியே இருக்குது. அதுல கருங்காலக்குடி, கீழவளவு, அரிட்டாப்பட்டி, மாங்குளம், கிடாரிப்பட்டி, ஆனைமலை, திருவாதவூர், வரிச்சியூர், திருப்பரங்குன்றம், முத்துப்பட்டி, முதலைக்குளம், விக்கிரமங்கலம், கீழக்குயில்குடி, மேட்டுப்பட்டி, கடைசியா குப்பல் நத்தம். இந்த 14 மலைகளும் இந்த மதுரை மாவட்டத்துக்குள்ள தான் இருக்கு. இந்த மதுரை மாவட்டத்தினுடைய எண்பெரும் குன்றங்களில் மிக முக்கியமான சமண பள்ளிக்கூடம் இந்த பள்ளிக்கூடம். இந்த பள்ளிக்கூடத்துக்குள்ள கீழே பார்த்தீங்கன்னா படுக்கைகள் இருக்கிறது. இங்க சமணர்கள், ஆமா, இந்த மலை ஆரம்பத்துல கிமு 1ஆம் நூற்றாண்டிலேயே இந்த மலைக்கு பேர் யானை மலை தான். அது இந்த கல்வெட்டிலே வருது. இவ குன்றத்துள் உறையும் பாதந்தான் ஏரி ஆரிதன் அத்துவாயி அரட்டகாயிபன் என்று இந்த கல்வெட்டில் இருக்குது. இதுல இவம் என்ற வடமொழி சொல்லினுடைய தமிழ் சொல் என்னென்று கேட்டால் யானை. குன்றம் என்றால் மலை.
யானை மலை என்பது கிமு 1ஆம் நூற்றாண்டுல இருந்து இந்த மலைக்கு அதே பேர்ல தான் இருக்குது. பா தந்தான், பாண்டா படுக்கை என்ற அர்த்தம், தந்தான் என்பது கொடுத்த, படுக்கை கொடுத்தான். யாரு கொடுத்தது என்று கேட்டால் ஏரி ஆரிதன் அத்துவாயி அரட்டகாயிபன் என்று சொல்லப்படக்கூடிய 2 பேர் சேர்ந்து இங்க வாழ்ந்த சமண துறவிகளுக்கு படுக்கைகள் வெட்டி கொடுத்தான் என்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. எல்லாருடைய கேள்வி ஏறும்போதே சொல்லியிருப்பேன், இவ்வளவு தூரத்துல ஏன் வந்து உட்கார்ந்தாங்க, இவ்வளவு தூரத்துல ஏன் வந்து கல்வெட்டை எழுதி வச்சாங்க, உண்ணா நோன்பின் உயங்கிய மருங்கின் ஆடா படிவத்து ஆன்றோர் போல் வரை செரு சிறு நெறியுடன் செல்லும் காண யானை கவினெளி குன்றம் என்று திருப்பரங்குன்ற மலையை பத்தி ஒரு பாடல் வரும்பொழுது அந்த பாடல்ல சொல்லப்படக்கூடிய செய்தி, எப்படி சமணர்கள் மலை மேல ஏறினார்கள் என்று கேட்டீங்கன்னா சாரசாரையாக ஆட்டு மந்தைகள் மாறி எரும மாடுகளுடைய கூட்டம் மாறி ஒன்றாக அவர்கள் சாரசாரையாக மேலே ஏறி சென்றார்கள் என்று சொல்கிறார்கள். அது அந்த பாடல் வரி சொல்கிறது. அப்படி என்றால் சமணர்கள் சமூகத்தை விட்டு ஒதுக்குப்புறமான ஒரு சூழல்ல இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் நேக்கடாக எந்த விதமான ஆடைகள் அற்ற நிலையில இருக்கக்கூடிய மனிதர்களாக இருந்த காரணத்தினால சமூகத்தை விட்டு வெளியில வந்து தங்கி நிற்கிறார்கள். அவர்கள் இந்த பகுதியில் அறச்சாலைகள், ஆதுள சாலைகள், மருத்துவ சாலைகள் போன்றவற்றை செய்ததற்கான சான்றுகளும் இங்கு இருக்கிறது. இது போக இந்த பகுதிகளில் பெரும்பான்மையான இடங்கள்ல நமக்கு இந்த 14 மலைக்குன்றங்கள்ல சில மலைக்குன்றுகள் மட்டும்தான் தொடர்ச்சியாக சமணர்களுடைய பயன்பாட்டில் இருந்திருக்கிறது. இந்த தொடர்ச்சியாக எதை வைத்து நாம் சொல்கிறோம் என்று கேட்டால், ஆரம்ப காலகட்டத்தில் சமணர்கள் உருவ வழிபாட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே மாதிரி பெண்களும் சமணங்களை சமண மதத்தையும் பௌத்த மதத்தையும் தழுவுவதற்கு தகுதியற்றவர்கள் என்ற கூற்று ஆரம்ப காலகட்டத்தில் கிமு 2 கிமு 1ஆம் நூற்றாண்டுல இருந்தது. ஆகையினால்தான் இவர்கள் உருவ வழிபாட்டையும் ஆதரிக்க தொடங்கவில்லை. உருவ வழிபாடு இல்லாத காரணத்தினால்தான் கிமு 2 டு கிபி 3 வரையிலான காலகட்டங்களில் நமக்கு கிடைக்கக்கூடிய தமிழ் எழுத்துக்கள் பொறிப்பு பெற்ற சமண குன்றங்களில் எந்த விதமான சிற்ப திருமேனிகளும் கிடைக்கவே இல்லை. காரணம், அவர்கள் உருவ வழிபாட்டை ஆதரிக்கவில்லை ஆரம்பத்துல. ஆனா காலத்தினுடைய சூழல், ஞானசம்பந்தர் மதுரைக்குள்ள நுழையும் பொழுதே சொல்றான், ஆளவாய் அண்ணல் இருக்கையில் யான் ஏன் ஆனைமலையில் வாழும் ஈனர்களை கண்டு பயப்படேன் என்று சொல்லிட்டு வர்றாரு. பம்பு சண்டை எடுத்துட்டு வர்றார் தலைவர். மங்கையர்க்கரசி கூன் பாண்டியன் என்று சொல்லப்படக்கூடிய நின்றசீர் பாண்டியனை மதமாற்றம் செய்ய வேண்டும், சமணத்துல இருந்து சைவத்துக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்பதற்காக மங்கையர்க்கரசியால் வரவழைக்கப்பட்ட இந்த சம்பந்தரை கூட்டு வரும்பொழுது சம்பந்தர் உள்ளுக்குள்ள வரும் பொழுது ஆனைமலையில் சமணர்கள் வாழ்கிறார்கள் என்ற செய்தியை சூசகமாக சொல்லிக்கொண்டு நையாண்டி பாடிக்கொண்டு பாடல் பாடி உள்ளுக்குள்ள வர்றாரு. அப்ப ஆளவாய் அண்ணல் என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய மதுரை மாநகரம். அது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு ஊர். 3 கிராமங்களினுடைய தொகுப்பு தான் இன்றைக்கு மதுரை. இன்னும் மதுரையை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், மதுரை என்பது ஒரு வளர்ந்த கிராமம். நான் தெரிஞ்ச காலகட்டத்திலிருந்து இன்னைக்கு வரையிலும், நான் குழந்தையா இருக்கக்கூடிய காலகட்டத்திலிருந்து இன்னைக்கு வரையிலும் அது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை சந்திக்கவில்லை. 3 கிராமங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஆளவாய், நடுவூர், இருந்தையூர் என்று சொல்லப்படக்கூடிய 3 ஊர்களும் சேர்ந்துதான் இன்றைக்கு மதுரையாக இருக்கிறது. அப்படி மதுரைக்குள்ள வரக்கூடிய ஞானசம்பந்தன் ஆனைமலையை பற்றி பாடிக்கிட்டே வர்றாரு. அப்படி ஆனைமலையை பாடும் பொழுதுதான் அப்பதான் முதல் முறையாக என்ன பண்றாங்க, இந்த மலையை கொண்டு போயிட்டு பெருந்தெய்வ நெறிக்குள்ள போய் சேர்க்கும் விதமாக சமணர்களால் வேள்வியில் எழுப்பப்பட்ட யானையை கொண்டு மதுரையை அழிக்க அனுப்பியதாகவும், பாண்டிய மன்னன் சிவபெருமானை வேண்டிக் கொண்டதின் அடிப்படையில யானைய வதம் செய்து யானை இங்க படுக்க வச்சாரு, அதனாலதான் இந்த மலைக்கு யானை மலை என்று வந்தது என்று சொல்லி பிற்காலத்திய புராணங்கள் சொல்கிறது. அப்ப இந்த சம்பந்தர் உள்ளுக்குள்ள வர்றது வரையிலும் இந்த மலையில பார்த்தீங்கன்னா உருவ வழிபாடு இல்லை. ஆனால் பக்தி இயக்க காலகட்டம் என்று சொல்லப்படக்கூடிய 7, 8, 9ஆம் நூற்றாண்டின் தொடக்க காலகட்டங்கள்ல சைவமும் வைணவமும் உருவ வழிபாட்டுக்குள் வர தொடங்கிய உடனேயே சமணர்கள் தன்னை நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் நாமளும் உருவ வழிபாட்டுக்குள்ள வந்து ஆக வேண்டும் என்ற அடிப்படையில தான் சமணமும் உருவ வழிபாட்டுக்குள்ள வர தொடங்குது. அப்ப ஏறக்குறைய கிபி 7ஆம் நூற்றாண்டுகளுக்கு பிறகான காலகட்டங்களில் உருவ வழிபாடு எப்படி சைவமும் வைணவமும் ஆதரிக்க தொடங்குச்சோ அதே மாதிரி சமணர்களும் பௌத்தர்களும் உருவ வழிபாட்டை ஆதரிக்க தொடங்கிட்டாங்க. ஆனால் 1000 சமணர்கள் கழுவேற்றம் செய்யப்பட்டார்கள் என்று ஞானசம்பந்தர் தன்னுடைய பாடல்களில் பேசுகிறார்.
அனல்வாதம் புனல்வாதம் மேற்கொள்ளப்பட்டு திருவேடகம் என்ற இடத்துல வந்து ஓலைச்சுவடிகள் விட்டதாகலாம் பல கதைகள் இருக்கிறது. இது எல்லாமே தேவார பதிகங்களில் தான் வருகிறதே தவிர நமக்கு கல்வெட்டு சான்றுகளாக ஒண்ணு கூட இதுவரைக்கும் நமக்கு கிடைக்கல. அப்படி என்றால் இந்த சமண மத வீழ்ச்சி பெற்றதா என்று கேட்டால் இல்ல. சைவமும் வைணவமும் இருந்த அதே காலகட்டத்தில் சமணம் தன்னை நிலைப்படுத்திக் கொள்வதற்காக அப்போதைய காலகட்டத்தை அச்சநந்தி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சமண மத துறவி என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, அவன் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வணிகர்களிடமிருந்து தானங்களையும் தர்மங்களையும் பெற்று உருவ வழிபாட்டை ஆதரிப்பதற்காக பல சிற்ப திருமேனிகளை செய்கிறார். அப்படி சிற்ப திருமேனிகளை செய்யும் பொழுது சைவம் வைணவம் வந்த காலகட்டத்தில் சமண மதத்தினுடைய வளர்ச்சி என்பது சற்று வீழ்ச்சி அடைந்திருக்கலாமே தவிர 8000 சமணர்கள் கழுவேற்றம் செய்யப்பட்டார்கள் என்றதுக்கான சான்று நமக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. இதே மதுரை மாநகரத்தில் நடந்திருக்குன்னு சொல்றாங்க, சான்று கிடைக்கல. அப்படி என்றால் கதைகளின் மூலமாக கதை எந்த அளவிற்கு ஒரு சமூகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதற்கு கதை மிக மிக அவசியம். யுவால் நோவால் ஹராரி என்பவர் சொல்லுவார், சேப்பியன்ஸ் என்ற ஒரு நூல் வந்திருக்கு, அதுல சொல்லப்படக்கூடிய கதையினுடைய முக்கியத்துவம் என்ன, கதையின் மூலமா ஒரு தனி மனிதனாக இருந்து என்னால ஒரு மணி நேரத்துக்கு உங்களை நான் என்னுடைய பார்வையில அட்டென்ஷன்ல கொண்டு வர முடியும். ஆனால் ஒட்டுமொத்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய பல்லாயிரம் கோடி மக்களை எப்படி ஒரு அமைதியான நிலைப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் என்று கேட்டால் அதற்கு கதை மிகவும் அவசியம். அதன் அடிப்படையில் தான் கதைகள் நிறைய உருவாக்கப்பட்டு என்ன இலக்கியங்கள் வாயிலாக மக்கள் மத்தியில் பரவ செய்யப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கும் பல்வேறு இலக்கியங்கள் பல்வேறு விதமான கதைகளை சொல்கிறது. அந்த கதைகளின் அடிப்படையில் தான் சமணர்கள் கழுவேற்றம் செய்யப்பட்ட செய்தியும் அனல்வாதம் புனல்வாதம் மேற்கொண்ட செய்திகளும் வருகிறது. இந்த யானைமலையில மேல சமணம் சார்ந்த கீழே சமண திருமேனிகளும் ஒருபுறம் 2 குடைவரைகளும் வருகிறது. அரிட்டாபட்டியினுடைய ஒரு மலைத்தொடர் பகுதியில் பார்த்தீங்கன்னா தமிழி கல்வெட்டு வருகிறது, மற்றொரு பகுதியில் பார்த்தீங்கன்னா லகுலிச பாசுபத கல்ட்டு வருது. வரிச்சியூர் என்ற ஒரு ஊர் குன்னத்தூர் என்ற பக்கத்துல இருக்குது. அந்த ஊரினுடைய ஒரு பகுதியில பாத்தீங்கன்னா சமணம் சார்ந்த கல்வெட்டு இருக்கிறது. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 3 குடைவரை கோயில்கள், உதயகிரீஸ்வரர், அஸ்தகிரீஸ்வரர் என்ற கோயில் வருகிறது. மீனாட்சிபுரம் என்ற ஒரு ஊர் நெடுஞ்சல் எனப்பட்ட முதல் குறிப்பு, மேல தமிழி கல்வெட்டு, சைடுல பாத்தீங்கன்னா ஒரு குடைவரை இருக்கிறது. இப்படி சமணம் எங்கெங்கெல்லாம் விரவி இருந்ததோ அதற்கு பக்கத்திலேயே சமணத்தினுடைய தாக்கத்தை குறைப்பதற்காக வைணவமும் சைவமும் கௌமாரமும் தனித்தனியான குடைவரை கோயிலை உருவாக்குச்சு. அதன் அடிப்படையில இந்த மலையிலையும் நமக்கு அந்த எச்சம் தென்படுகிறது. இப்ப இந்த கல்வெட்டுகளை நான் ஓரளவுக்கு சொல்லிட்டேன். மேல இந்த விளிம்புகள் வெட்டப்பட்டு இருக்கிறது. இந்த விளிம்பினுடைய பயன்பாடு என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். மழை பெய்யக்கூடிய காலகட்டத்தில் தண்ணி விழுகாம இருக்கிறதுக்காக இது போடப்பட்டது. அது அந்த அளவிற்கு ஷார்ப்பா என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா உள்ளுக்க கூடி எட்ஜ் பண்ணிருக்கலாம். இதுல இதை கட் பண்ணிட்டான். இதை கட் பண்ணதோட விடாம என்ன பண்ணிட்டான்னா உள்ளுக்குள்ள கூடி கொஞ்சம் குறைஞ்சு விட்டான். அப்ப தண்ணி எக்காரணத்தை முன்னிட்டு உள்ளுக்குள்ள வராமல் இருப்பதற்கு இதுவும் ஒரு வாய்ப்பாக இருக்கு. ஸோ அப்ப மழை பெய்தவுடன் கீழே தண்ணி கீழே இறங்குற மாதிரியான ஒரு சூழலை கட் பண்ணியிருக்கிறான். கீழே நல்ல படுக்கை தண்ணி உள்ளுக்க வர விடாம இருப்பதற்கான ஒரு எட்ஜ் கொடுத்துருக்கிறான். இது போன்று நல்லா செக்ஷன் பண்ணி இந்த கல்வெட்டை நல்லா எழுதியிருக்கிறான். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க ஆரம்பிக்குது கல்வெட்டு. இந்த இடத்துல ஆரம்பிக்கும். இவ குன்றத்துள் பாதந்தான் ஏரி ஆரிதன் அத்துவாயி அரட்டகாய்வன் இங்க வரைக்கும் வருது இந்த கல்வெட்டு. ஸோ இது உங்களுக்கு சரியா கிளீனா தெரியல. அது மேல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒண்ணு மைதா மாவு அப்ளை பண்ணிவிட்டு போயிடுவாங்க. அது ராங்கான மெத்தடு. அந்த மைதா மாவு அப்ளை பண்ணால் என்னதுன்னு கேட்டிங்கன்னா நிறைய இடங்களில் நாங்கள் இடர்பாடுகளை சந்திச்சிருக்கிறோம். மைதா மாவு அப்ளை பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா துடைக்காம விட்டு போயிடுவாங்க. மழை பெஞ்சு என்ன கேட்டிங்கன்னா அது பசையாக மாறி அப்படியே செட்டில் ஆகி நின்றுக்கிறது. பேப்பரை போட்டோம்னா பசையோடு ஒட்டிக்கிறது. ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. சம்டைம்ஸ் நம்ம ஆளுக்கு என்ன பண்ணிடுறாங்க, எண்ணெயை அப்ளை பண்ணி விட்டு போயிடுறாங்க. அதுவும் தவறு. சமீப காலகட்டத்தில் இப்போ 1 மாத காலகட்டத்தில் உள்ளுக்கு ஊற்றி பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் சிற்பத்தை வச்சு விட்டு விநாயகர் சதுர்த்தி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுவும் ஒரு ஹியூமன் வாண்டலிசம் ஆக்டிவிட்டிஸாக இருக்குது. அதோடு இல்லாமல் தமிழி கல்வெட்டுகள், தமிழ் எழுத்துக்கள், வட்டெழுத்துக்கள் நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரதனுடைய விளைவு எப்படி மாறி இருக்குது என்று கேட்டிங்கன்னா, திருப்பரங்குன்றத்தில் ஒருத்தன் போய் எழுதியிருக்கிறான் மூநகர மூசகதி அப்படின்னு சொல்லி எழுதிட்டு போயிட்டான். கடைசியில் ஆய்வாளர் எல்லாருமே ஆய்வு செஞ்சு
இது அதுவாக இருக்குமோ, இது இதுவாக இருக்குமோ, அவன் எழுதியதாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஆய்வு செஞ்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா மு நாகராஜ், மு சக்திவேல் என்று எழுதியிருக்காங்க. மேட்டுப்பட்டி என்ற இடத்துல வந்து தமிழி கல்வெட்டை பெயிண்டிங்கில் எழுதியிருக்கான். ஒரு குடைவரை அங்கே இருக்கக்கூடிய சமண தொல்லியல் எச்சத்துக்குள்ளே போய் என்ன பண்ணிக்கிறான்னா ஃபுல்லாக ஒயிட் வாஷ் பண்ணிட்டு மேலே கூடிய பெயிண்டிங்கில் எழுதியிருக்கான். தமிழ் எழுத்துக்களை எழுதி இதை படித்தவன் செத்து போயிடுவான், இதை படித்தவன் அப்பா அம்மா எல்லாருமே வந்து சாபத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவன் எழுதி வச்சிருக்கான். உங்களுக்கு சொல்லித் தருவதனுடைய நோக்கம் என்னவென்று கேட்டால் நீங்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அதை நாங்கள் சொல்லித்தரமே தவிர ஹியூமன் வாண்டலிசம் செய்வதை நாம் தவிர்க்க வேண்டும். ஓகேவா? அதனால் இதன் அடிப்படை இதோட எங்களை முடிப்போம். மேலே ஏதாவது கேள்வியில் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். சாப்பாடெல்லாம் எப்படி வரும்? ஐயா இவங்க மேக்சிமம் பார்த்தீங்கன்னா உபவாசங்களோட இருக்கிறாங்க. உபவாசம் தேவைப்பட்டா வணிகர்களே மேலே கொண்டு வந்து உணவுகள் கொடுத்துட்றாங்க. பட் இவங்களுடைய பாலிசி எப்படின்னு கேட்டிங்கன்னா சூரிய மறைஞ்சிருச்சுன்னா சாப்பிட மாட்டாங்க. இன்றைக்கு அதை ஃபாலோ பண்ணக்கூடிய சில மனிதர்கள் மக்கள் வந்துட்டு விழுப்புரம் பகுதியில் இருக்கிறாங்க. இன்றைக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்களை சமண சங்கம் என்ற ஒரு சங்கத்தை உருவாக்கி இங்கே நாமலப்புக்கூடையில் அவங்க இருக்கிறாங்க. சல்லேகனம் என்ன சமாதி சார், மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ பெரிய சமணம் தொடர்பான சான்றுகள் மதுரையை சுற்றி இருக்கிறது. ஒரு இடத்துல கூட சல்லேகனை நோற்ற கதைகள் தொடர்பான கல்வெட்டு ஒன்றுமே கிடைக்கல. ஆனால் சமீபத்தில் உதயகுமார் என்ற பையன் திருப்பரங்குன்றத்தில் ஒரு சல்லேகனை நோற்ற சல்லேகன்னா என்ன வடக்கிருந்து உயிர் திறந்த ஒரே ஒரு கல்வெட்டு திருப்பரங்குன்ற மலையில் நமக்கு கிடைச்சிருக்கு. அது சமீபத்தில் தான் கிடைச்சிச்சு. இது வந்து ஷெட்டு போடுறதுக்காக போட்டிருப்பாங்க. ஷெட் எந்த இது சார்? இதெல்லாம் அவங்களோட பீரியட் தான். ஷெட்டு போட்டு அவங்க தங்கியிருப்பாங்க. ஷெட்டு அது எப்படி போட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து அதுக்கு போஸ்ட் ஹோல் ஊண்டி நமக்கு அந்த டைமிங்கில் வந்து இரும்பினுடைய பயன்பாடு வந்துருச்சு. ஏன்னா இரும்பினுடைய பயன்பாடு இப்போ தமிழ்நாடு அரசினுடைய ஸ்டேட்மெண்ட் அடிப்பு 4500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்துருச்சு. இது கிமு 1. அப்போ 1ஆம் நூற்றாண்டில் அவங்க வந்துட்டு போஸ்ட் ஹோல் மாதிரி ஒன்று ஊண்டி அவங்க வந்து ஷட்டர் மாதிரி போட்டு உள்ளுக்குள்ளே தங்கிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இங்கேருந்து சமணர்கள்லாம் வேற எங்கேயாவது போனாங்களா? இங்கேருந்து அதுக்கப்புறம் அது இருக்குது. அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா 7-8ஆம் நூற்றாண்டு பக்தி இயக்க காலகட்டத்தில் வரும்பொழுது சமண மதத்துக்கு சற்று வீழ்ச்சி வந்திருக்கு. அதன் அடிப்படையில் உத்தமபாளையத்தை நோக்கி போனதாகவும், உத்தமபாளையத்தில் சிற்ப தொகுதியில் அங்கே கிடைக்குது. பட் அங்கே தமிழ் கல்வெட்டு கிடைக்கல. சிற்ப தொகுதிகள் 7, 8, 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சிற்ப தொகுதி நமக்கு அங்கே கிடைக்குது. அப்படின்றப்ப இவங்க இங்கேருந்து மைக்ரேஷன் ஆய்வதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கிறது அப்படின்றது தகவல் இருக்குது சார். வாய்ப்பு இருக்குது சார். அது பெட்டை பொறுத்து தான் சார் நம்மளால் சொல்ல முடியுது. இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 12 பேர்கிட்ட தான் இருந்திருக்க வேண்டும் அப்படின்ற அடிப்படையில் தான் நம்ம பேச முடியுது. அது சான்று இல்லை சார். நம்ம வாட்டுக்கு அடிச்சு போயிடக்கூடாது. அது சீமான் சொன்ன மாதிரி உனக்கு என்னப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடக்கூடாது. எனக்கு தெரிந்த செய்தி இந்த இடத்துல வந்து நாலடியார் எழுதலை. என்ன மேடம் எழுதியிருக்கலாம். ஆனால் இங்கேருந்து எழுதுனா என்ன எனக்கு அதுக்கு வந்து சான்று நமக்கு கிடைக்கல. ஆசிய ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டாக நான் பேசுகிறேன். ஆசிய தமிழ் ஸ்டூடெண்டாக இருந்தால் ஆமாம் அங்கே தான் எழுதுனாங்கன்றேன் நான். சமணர்கள் வந்து கல்வெற்றம் பண்ணப்பட்ட குறிப்பு வேற ஏதாவது இருக்கா தமிழ்நாட்டில்? ஐயா அங்கங்கே ஒரு போஸ்ட் ஹோல்ஸ் கிடைக்குது. இதுதான் சமணர்களே கல்வெற்றம் செய்யப்பட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் பட் அதுக்கான டைரெக்டாக கல்வெட்டு சான்றுகள் ஒன்று கூட கிடைக்கல. கழுகுமலையில் பேர் வந்து அப்படி வந்திருக்கலாமே தவிர வந்துட்டு நமக்கு வந்து அதான் கதைகளின் மூலமாக சில இடங்களில் போய் பரவுறது வாய்ப்பு உண்டு. ஆனால் ஒரு போஸ்ட் ஹோல் இருந்து அதில் வந்து அவங்கள கல்வெற்றம் செஞ்சாங்க அப்படின்றதுக்கான டைரக்டான கல்வெட்டு சான்றுகள் எதுவுமே கிடைக்கல. இந்த கல்வெட்டு வந்து வடமொழியில தான் இருக்குன்னு இல்லை, அதாவது இவம் அது வடமொழி சொல். வடமொழி சொல் வந்து தமிழ் கல்வெட்டுல கலக்கிற அளவுக்கு அப்ப அதுக்கு முன்னாடி அதெல்லாம் தொல்காப்பியர் அப்பயே சொல்லிட்டாரு. பிறமொழி கலவாயாக்கேன்னு சொல்லி அன்னைக்கே சொல்லிட்டார். மாங்குளம் வீட்டில் வந்திருக்கிறது அந்த சரஸ்வதி வரக்கூடிய ஷா மாங்குளம் வீட்டில் வந்திருக்குது. மறுகால் தலை கல்வெட்டில் வந்து வெண்காசிபன் கொடுப்பித்த கற்கஞ்சனம் என்ற இடத்துல அந்த சா அதுவும் பார்த்தீங்கன்னா வடமொழி கலப்பில் இருக்குது. அதனால் வடமொழி கலப்பு என்பது கிமு 2-1 வந்துருச்சு. அதுக்காகத்தான் தொல்காப்பியர் தன்னுடைய இலக்கண விதியிலே என்ன சொல்கிறாரு, பிறமொழி கலந்து எழுதக்கூடிய மரபுகளை விடுங்கன்னு சொல்லி அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு வரைக்கும் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அதுக்கு விட வாழ்த்துக்கள், சிறப்பு. ரொம்ப சூப்பர் சார். சோ ஹாப்பி. ஒரு நல்ல மாணவரை வந்து சாந்தகுமார் உருவாக்கிட்டு போயிருக்காரு. கண்டிப்பா தொல்லியல்